நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 இந்த வருடம் முழுவதும் குரு பயிற்சி என்னென்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் காண போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி. எழில் பொன்னவன் நீங்கள்தான் இனி மன்னவன். சுகமான சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ராசியில் பிறந்தவர் நீங்கள். 16 வயது முதலே பணத்துடன் எப்படி வாழ்க்கை என்ற யோசனைக்கு வந்து செயல்பட்டு வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் பார்த்து 32 வயது முதல் 54 வயது வரை குருத்தில் உள்ளோருக்கு எல்லாம் தலைமை ஆளுமை நடத்திய பாசக்கார ராசிக்காரர் நீங்கள். பழங்கால கோவில்கள், சித்தர் கோவில், ஜீவ சமாதிகள் என்று பக்தியில் இருந்து வருவதையே உண்மையான வாழ்க்கை என்று 45 வயதிற்கு பிறகு நினைத்து வாழ்ந்து வருபவர் நீங்கள். துலாம் ராசி என்பவர்களே, இன்று வரை என்னதான் நடந்து வருகிறது? சென்ற வருடம் நடந்த குரு பயிற்சியால் 6ஆம் இடத்திற்கு வந்த குரு பகவானால் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் மனைவியால் பிரச்சனை, கணவரால் பிரச்சனை, சஷ்டம குருவால் ஒரு சிலருக்கு பிரச்சனை, பிரிவினையாகி கோர்ட் வழக்கு என்ற அளவிலும் போய்விட்டது. ஒரு சிலருக்கு செய்து வரும் வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்று நடந்து வந்தாலும் ஒரு சிலருக்கு செய்து வந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியாத சூழ்நிலை, செய்து வந்த வியாபாரத்தை விட்டுவிடலாமா, தொடர்ந்து நடத்தலாமா என்ற யோசனை செய்து வருபவர்கள் கம்பெனிலேயே வேலை செய்யலாமா, வேறு வேலை பார்ப்போமா என்று குழப்ப நிலை. இந்த நிலையில்தான் 6ஆம் இட சஷ்டம குரு உங்களுக்கு பல விதத்தில் கடன் தொல்லைகளையும் துயரங்களையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். ஒரு சிலருக்கு குடும்பத்திற்குள்ளும் நண்பர்களும் பகை வந்துவிட்டது. ஒரு சிலருக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, மூட்டு வலி, முதுகு வலி என்று ஏதாவது ஒன்றோ இரண்டோ வந்து எதிர்பாராத மருத்துவ செலவுகளை கொடுத்து வருகிறது. 6இல் குரு பகவானால் கடன் பகை நோய் என்று இருந்து வருகிறது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத சிறிய அல்லது பெரிய விபத்து என்று மருத்துவ செலவுகளை கொடுத்து வருகிறது. ஒரு சிலர் மரணத்தை சந்தித்துவிட்டு மறுபிறவி எடுத்தும் வந்துவிட்டீர்கள். இதிலிருந்து எப்பொழுதுதான் மீண்டு வந்து விடுவேனா என்று குழப்பத்தில் இருந்து வருகிறீர்கள் நீங்கள். துலாம் ராசி என்பவர்களை, இந்த நிலையில் வரும் குரு பயிற்சி எந்த அளவில் மாற்றத்தை கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். குரு பகவான் மேச ராசிக்கு பயிற்சி ஆவதால் உங்களின் துலாம் ராசிக்கு கலஸ்திர ஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனை பொன்னவன் எழில் வந்தால் புகழுடன் பொருளும் சேரும், மன்னவன் போல நல்ல மகத்தான வாழ்க்கை உண்டு என்று புலிப்பாணி முனிவர் புகழ்ந்து பாடியுள்ளார். பொன்னவன் என்ற குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வந்தால் பணம், புகழ், செல்வம், செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை வீடு தேடி வரும் என்று பாடியுள்ளார். தொழிலில் இருந்து வரும் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். தொழிலில் இதுவரை பெரும் முயற்சிகள் செய்தும் கிடைக்காத வாய்ப்புகள், பணவரவுகள், எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு பெரிய பணவரவு வந்து சேரும். செய்து வரும் வேலையில் இருந்து வரும் மறைமுக எதிர்ப்பு விலகும். நீங்கள் ஏற்கனவே முயற்சி செய்த பதவி, உயர் பதவி, இடமாறுதல், வெளியூர் வெளிநாடு மாற்றம், வீடு மாற்றம், வாகனம் மாற்றம், பிறகு முயற்சிகள் செய்யுங்கள். நல்ல நேரம் பிறந்துவிட்டது. கடந்த 20-30 வருடங்களாக செய்து வந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்யலாமா, வேறு ஒருவரிடம் விற்றுவிடலாமா என்று நினைத்து வருவோர் எந்தவிதமான புதிய முயற்சிகளையும் எடுங்கள். குரு பகவானின் பார்வை பலன்கள். குரு பகவானின் பார்வைக்குத்தான் கோடி புண்ணியம். குரு பகவான் தனது 5, 7, 9ஆம் பார்வையால் உங்களின் துலாம் ராசிக்கு 11, 1, 3ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் துலாம் ராசியை நேரடியாக பார்க்கும் பார்வை தீர்ச்ச பார்வையாகும். இதனால் உங்களுக்கு உங்களின் குலதெய்வம் நேரடியாக 1 வருடம் பார்க்க போகிறார். தாமதமாகி கொண்டே வந்த திருமணம் மங்கள மேளம் கொட்டும். கடந்த 1 வருடமாக ஒரே வீட்டில் பிள்ளைகளுடன் இருந்தாலும் கருத்து வேறுபாட்டால் பேசாமல் இருந்து வரும் கணவன் மனைவி உறவில் ஆனந்தம் வந்து சேரும். இடமாற்றம், வெளியூர் வெளிநாடு மாற்றம். குரு பகவான் 9ஆம் பார்வையால் 3ஆம் இடத்தை பார்ப்பதால் அகலக்கால் வைத்து பல விரயங்களையும் அவமானங்களையும் சந்தித்து வருபவர்கள் பட்டுவிட்ட கடனுக்காக வீடு மனையை விற்க நினைத்தும் விற்காத வீடு மனை சொத்து பிறகு நல்ல விலைக்கு விற்று பெரும் கடன் சிக்கலிலிருந்து மீண்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சனியின் பார்வையில் குரு, ராகு. கும்பம் ராசியிலிருந்து வரும் சனீஸ்வரர் தனது 3ஆம் பார்வையால் குருவையும் ராகுவையும் பார்க்க போகிறார். இதனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் முதலில் தடை வரும், தாமதம் வரும், முடிவில் வெற்றி பெறுவீர்கள். 7இல் குரு உங்களை உயர்த்துவார். மேச ராசியில் குரு பகவான் குழப்பத்தை கொடுக்கும் கேது பகவானின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போவதால் கடந்த 2 மாதங்கள் 60 நாட்கள் புதிய தொழில், புதிய வீடு, புதிய ஒப்பந்தங்களை தள்ளிவிடுங்கள். உங்களுக்கு முதல் 60 நாட்களில் தேவையில்லாத தடை, தாமதம், குழப்பம், நஷ்டம், அவமானம், இழப்புகள் வந்து சேரும். அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்திற்கு பிறகு அத்தனையும் நல்லபடியாக மாறிவிடும். இதனை குருவின் நேரடி பார்வையான 7ஆம் இடத்து குரு பகவான் பரிபூர்ணமாக வழங்குவார். ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு எவ்வளவு விதைக்கிறீர்களோ அவ்வளவு பண அறுவடை செய்வீர்கள். இதனால் இப்பொழுது இருந்து வரும் நிலை, இதற்கு முன்னால் இருந்து வரும் பாதிப்பு நிலை அத்தனையும் 7இல் குரு மாற்றியே தீருவார். இதற்கான உங்களின்
குணத்தையும் மாற்றுவார். இதற்கான அதிர்ஷ்ட சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் அருகில் வந்து நிற்க வைப்பார். நாம் அதற்கான குணத்தை மாற்றி பணம் வருவதற்கான வழிமுறைகளை மற்றவர்களுக்கு தகுந்தபடி மாற்றி வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு விதைக்கிறீர்களோ அவ்வளவு பண அறுவடையை செய்தே தீர்வீர்கள். 7ல் குரு பகவான். இனி நீங்கள் நினைப்பது எல்லாம் நடக்கும் கிரகநிலை. குரு பகவான் தான் இருக்கும் இடத்திற்கான பலன்களை விட குரு பகவான் பார்க்கும் பார்வைக்குத்தான் பலன் அதிகம் என்பதை உணர்ந்த நமது முன்னோர்கள் குரு பார்க்க கோடி நன்மை என்று எழுதி வைத்துள்ளனர். சப்தம ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் ஜென்ம ராசியையும் காதல், தைரியம், வெற்றி, தோல்வி ஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் மனதில் இருந்து வரும் பயம், தன்னம்பிக்கை குறை நீங்கும். கடன் தொல்லை குறையும். உத்தியோகத்தில் விருப்பம் ஏற்படும். உயர் பதவியும் இடமாறுதலும் சம்பள உயர்வும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களுக்கென்று ஒரு மரியாதை, அந்தஸ்து, புதிய பொறுப்பு கிட்டும். மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் என்ற அளவுக்கு ராசியான மனிதர் ஆவீர்கள். எதிர்பாராமல் அறிமுகமாகும் நண்பர்களால் புதிய வழி பிறக்கும். பணத்தை வைத்து கொண்டு நடக்காத செயல் கூட பணம் இல்லாமலேயே உங்களின் பழக்க வழக்கத்தால் ஏற்பட்ட மரியாதையால் நடக்கத் தொடங்கும். சகோதர சகோதரிகளின் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவுவீர்கள். வெளியூர் வெளிநாடு தொழில் தொடர்பு வியாபாரம் செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். ஆசிரியை போன்ற குறு தொழில் பணிவோருக்கு சலுகை, போனஸ் போன்ற அளவிலும் அவர்களின் மகன் அல்லது மகளால் வருமானம் வரத் தொடங்கும். இது கோட்சார பலன்கள் மட்டுமே. உங்களின் பிறந்தகால ஜாதகத்தின்படி இப்பொழுது வரும் தசாபுக்தி பலன்களுக்கு தகுந்தபடி இனி குரு பயிற்சி பலன்களும் இணைந்து வழங்கும் பலன்களை கூட்டியோ குறைத்தோ கிடைக்கப்பெறுவீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நீண்ட காலமாக தொல்லை கொடுக்கும் பிரச்சனைகளை படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும். இதற்காக சிலர் தங்களது வீடு, நிலத்தை விற்க முடியாமல் இருந்து வரலாம். நீங்கள் தயங்கி கொண்டிருப்பீர்கள். இதைவிட சிறப்பான யோகம் உங்களுக்கு தானாகவே அமையும். அடமானம் வைத்து உள்ள மனைவியின் தங்க நகையை மீட்டு கொடுக்க போகும் பொன்னான கிரக நிலை உங்களுக்கு அமையும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஆதாயம் அதிகரிக்கும். மனைவிக்கு இதுவரை ஒரு பொட்டு தங்கம் கூட வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இப்பொழுது நிறைய நகை வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும் காலம் இது. குருவின் கோட்சார நன்மைகள் தான் செய்ய போகிறது என்றாலும் தான் இருக்கும் இடத்திற்கு குரு பகவான் கெடுதலை செய்ய மாட்டார். அதே நேரம் நன்மைகளையும் செய்ய மாட்டார். அதாவது கலஸ்திரஸ்தானத்தை பலம் கூட்டுவாரோ இல்லையோ கெடுதல் செய்ய மாட்டார். கணவன் மனைவி இடையே இருந்து வரும் பிரச்சனைகளுக்கு நாளுக்கு நாள் குறைந்து மகிழ்ச்சி நிலவும். திருமணம் நடப்பது தாமதமாகி வருவதால் மனக்கஷ்டப்பட்டு வரும் ஆண் பெண் இருபாலருக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் என்பதை விட இந்த காலகட்டத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் முழுமையாக முயற்சிகள் செய்தால் சுபகாரியம் சிறப்பாக நடைபெறும். நீண்ட நாட்களாக என்பதை விட பல ஆண்டுகளாக வெளிவராத உங்களின் திறமைகளையும் திட்டங்களையும் செயல்படுத்த மிகச்சிறந்த நேரம் வந்துவிட்டது. வேறென்ன, நீங்கள் இனி ராஜாதான். தொழிலில் மாறுதல் உண்டாகும். செய்து வரும் தொழிலில் தேவையான மூலதனமும் முயற்சி செய்தால் எளிதாக கிட்டும். குரு பகவான் சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு வருவது உயர்ந்த ராஜயோகத்தை கொடுக்கும். தொட்டது துலங்கும், தோட்டமெல்லாம் காய்க்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இனி உங்கள் காட்டில் அடைமழைதான் என்ற அளவுக்கு பண வரவு பெருகும். தொழிலில், வியாபாரத்தில் புதிய வழிமுறையை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். இனி விரும்பி வியாபாரத்தை செய்யும் கிரக நிலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். செய்து வரும் தொழிலையோ வியாபாரத்தையோ உத்தியோகத்தையோ விருப்பம் இல்லாமல் செய்து கொண்டு வேறு ஏதாவது புதிய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் பார்க்கலாம் என்று எண்ணத்துக்கு வந்துவிட்டவர்களுக்கு சனியும் குருவும் புதிய தொழில், புதிய வியாபாரம், புதிய உத்தியோகத்தை செய்வதற்கான வாய்ப்புகளை, வழிவகைகளை செய்து கொடுப்பார். வீடு, மனை, நஞ்சை புஞ்சைகள், தொழில்கள், வாகனங்கள், எந்திரங்கள் மீது உள்ள கடனுக்காக விற்க விரும்பியும் விற்காமல் இருந்து வரும் நிலை மாறி உங்களுக்கு அத்தனை கடன்களை அடைத்து நிம்மதி பெருமிச்சு விடப் போகிறீர்கள். சிலருக்கு புதிய வீடு, புதிய மனை, வாகனம் வாங்கும் யோகம் கிடைக்கும். சிலருக்கு நடந்து வரும் கோர்ட் வழக்கு பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. சிலரின் குடும்பத்திற்குள் இருந்து வரும் கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை மகிழ்ச்சியாக முடிவுக்கு வந்து பெற்றோர்களின் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கப் போகிறது. தாமதமாகி கொண்ட திருமணங்கள் சுபமங்கலம் மேலும் கொட்டும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வருபவருக்கு படிப்படியாக பணவரவுக்கான சூழ்நிலைகள் வந்து சேரும். படித்துவிட்டு வேலை கிடைக்காமல் இருந்து வருபவர்களுக்கு கம்பெனியில் உயர்வான சம்பளத்தில் வேலை கிடைத்தே தீரும். பரிகாரம்: தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் முருகபெருமானுக்கு மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து அபிஷேகம் செய்து சாமி கும்பிட்டு வர 4 வருடமாக இருந்து வரும் அத்தனை கடன் பிரச்சனையும் குடும்ப பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்களே உணர்வீர்கள். துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.